ஹாய் கைஸ், திஸ் இஸ் டெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது யூஜிக்குக்கோட பிஎல்எஃப்எஃப் சண்டக்கோலி பார்ட் 7. போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, டோன்ட் பி அடிக்டட். போன பார்ட் எதில் முடிச்சுருப்பேன், ஜங்குக் தான் சும்மின் அமெரிக்கா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்திருப்பார். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங் சீனில் ஜிமின் தான் அவர் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் கீழே உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் அவரோட பேக் எடுத்துகிட்டு அப்படி கீழே வராரு. இப்போ ஜங்குக் தான் ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமினை பார்த்து ஜங்குக் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவை பார்த்து ஜிமின் திரும்புகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் எங்கே போகிறோம், ஏர்போர்ட் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். இல்லை ஜங்குக் பரவாயில்ல இருக்கட்டும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமினா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிமின் தான் காரில் போயிட்டுருக்காங்க. ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் தான் அப்படியே அந்த காரை விட விண்டோவிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே வராரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் போகாத ஜிமின், என் கூட இரு ஜிமின் ப்ளீஸ் அப்படின்னு நான் அவருக்கு சொல்லணும்னு தோணுது. ஆனால் அவரால் சொல்ல முடியல. அப்படியே அழுதுகிட்டே இருக்கார். அழுக வருது, ஆனால் அவர் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஜிமின் போகாத ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹார்ட் சொல்லுது, ஆனால் அவர் வாய் சொல்ல மாட்டேங்குது. இப்போ ஜிமின் தான் ஏர்போர்ட்டில் வந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் இறங்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு அதோட பேக் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் பாய் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள அந்த பேக் எடுத்து நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ ஜெக்கிக்கு தான் அப்படியே அழகாக வருது. அப்படி டியர்ஸாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த கார் எடுத்து போயிட்டுருக்காரு. ஜிமின் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும் ஜிமின் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிமின் என்னை விட்டு போகாத ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த காரை திருப்பிட்டு கால் பண்ணுறாங்க ஜிமினுக்கு. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஜங்குக், எங்கே இருக்க? ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன், நீங்கள் தானே வந்து விட்டீங்க. அங்கே இரு, அதே இடத்துல இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு அடி நகராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் சரி ஜங்குக்கு என்னாச்சு, அதை வர எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் அங்கே இரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தேடி தான் ஜங்குக்கு அப்படியே அந்த ஏர்போர்ட்டில் வராரு. இப்போ எல்லாத்துலேயும் தேடுறாங்க. இப்போ ஒரு ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்பி போகுது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. என்னை விட்டு போயிட்டே ஜிமின், ரொம்ப தூரம் போயிட்டல, இதுக்கு மேலே என்னால் ஒன்று பார்க்க முடியாதுல்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இது வரைக்கும் அவர் அவ்வளோ அழுததே கிடையாது. அவ்வளோ ஃபீல் பண்ணி கீழே முட்டி போட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கால் வருது. இப்போ ஜங்குக் தான் அந்த காலை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை எடுத்து அப்படியே வைக்கிறாங்க. ஜங்குக் எங்கே ஜங்குக் இருக்கா, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது, இதே எடுத்துற கால் வலிக்குதுடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எங்கே இருக்க ஜிமின், நீ சொன்ன இடத்துல தான் இருக்குது, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஜிமின் அங்கே இரு ஜிமின், இங்கே தாண்டா இருக்கேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்து ஓடி போய் அப்பான்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் என்னாச்சு ஜங்குக் ஏன் ஜங்குக் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா அப்படி நகர்ந்து வந்து ஜிமினை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிமின் என்னை விட்டு போகாது ஜிமின் என்னை விட்டு போகாது ஜிமின், ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜங்குக் என்னாச்சு ஜங்குக் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் என்னை விட்டு போகாது ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், நீ இல்லைனா என்னால் இருக்க முடியாது ஜிமின், ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா ஓகே ஜங்குக் என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு ஜிமின். இல்லைடா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் என்னை விட்டு போகாத ஜிமின் அப்படின்றாங்க. ஜங்குக் நான் போக மாட்டேன் ஜங்குக், இங்கே தான் ஜங்குக் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிமின் நீ போறியா ஜிமின், என்னடா போக மாட்டேன்னு சொல்கிற, போறியான்னு கேட்குறேன். ஜிமின் உனக்கு ஃப்ளைட் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ளைட் இல்லைடா, நான் சொல்லவே இல்லைடா அப்படின்றாங்க. யாஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் போயிட்டான். ஜிமின் நீ போகல, நான் எதுக்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் நீ யாஞ்சன் லவ் பண்ணுற ஜிமின், நான் சொன்னேனா, நீ ஏன் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பிடிச்சி கத்துற, நான் சொன்னேனாடா அவனை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அவனை நான் லவ் பண்ணேன், ஆனால் இப்போ கிடையாது ஜங்குக், நான் உன்னை தான் ஜங்குக் லவ் பண்ணுறேன்,
நான் என் ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எனக்கு ஒன்றுமே புரியல ஜிமின், எனக்கும் தான் ஒன்றும் புரியல, நீ பேசுறதை பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் நீ நீ அவன் கூட போனா எதுக்கு ஜிமின் இந்த கிளாத்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்த? டேய் நான் லாண்ட்ரிக்கு போகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்டா, ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் அவன் அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் இந்த துணியெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன், போகும்போது தான் லாண்ட்ரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னை விட்டு போகல நீ. நான் போகலடா, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த காஃபி ஷாப்பில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ ஏன் அதை புரிஞ்சிக்காத ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆஞ்சின்னா, ஜிமின் அப்போ உனக்கு இது ஃபோர்ஸ்டு மேரேஜா ஜிமின்? ஆமாம், எனக்கு இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே சுகமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஆஞ்சின்னா, ஜிமின் அப்போ அப்போ சரி, நான் இங்கே இல்லை, நான் அமெரிக்காவுக்கு போக போகிறேன், என் கூட நீயே வா அப்படின்னு சொல்கிறாங்க. யாஞ்சினி என்ன சொல்கிறேன் யாஞ்சினி? ஆமாம் ஜிமின், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்காக தான் வெயிட் பண்ணேன் இவ்வளோ வருஷம், நம்ம போயிடலாம், அங்கே போயிடலாம். உங்கள் அம்மாவுக்குள்ள நான் இப்போல்லாம் பார்க்குறது கிடையாது ஜிமின், உனக்காக தான் இருக்கேன், நம்ம போகலாம், நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாஞ்சின் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ யாஞ்சினுக்கு ஒரு கால் வருது. இப்போ யாஞ்சினா, ஜிமின் ஒரு முக்கியமான கால் ஜிமின், நான் கிளம்புறேன், உன்னோட பாஸ்போர்ட் மட்டும் கொடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஞ்சினா அந்த எடுத்து விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிமினி மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினா, என்னடா ஏன்டா அப்படி பார்க்குற? அப்போ நீ ஆஞ்சின் கூட அமெரிக்காவுக்கு போறியா ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலண்ணா இப்போ ஜங்குக்கிட்ட நீ டிவோர்ஸை சைன் வாங்கிடுவல அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே என்னடே அங்கே பேசுகிற? இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்புறம் உனக்கு யாஞ்சின் வேணுமா ஜங்குக்கு வேணுமா? நீ ஜங்குக்கு லவ் பண்ணுறியா யாஞ்சினை லவ் பண்ணுறியா? தெரியலட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் நல்லா யோசிச்சு பாரு ஜிமின், யாஞ்சின் 7 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கான், ஆனால் ஜங்குக் உனக்காக உன் கூடவே இருந்தான், உனக்கு ஒரு கஷ்டம்னோடனே அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வந்தான். ஸோ இப்போ நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு ஜங்குக் வேணுமா யாஞ்சின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. யாஞ்சின் உன்னோட லவ், ஆனால் ஜங்குக் உன்னோட லைஃப், ஸோ நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீ தான், எனக்கு உங்கள் லைஃப்பில் குறுக்க வர முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த இடத்துலையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, யாஞ்சின்னா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் தான் அப்படியே தலை கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த காஃபி ஷாப்லேயே. இப்போ ஜிமின் தான், இல்லை எனக்கு யாஞ்சின் வேணாம், எனக்கு என் ஜங்குக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் யாஞ்சினை எடுத்துகிட்டு வராங்க. யாஞ்சின் இங்கே பாயன், யாரை கேட்டு இப்போ நான் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு நீ அவன்கிட்ட சொல்கிறா? ஜிமின் நீ என் கூட அமெரிக்கா வரலையா ஜிமின்? இல்லை நான் வரலை. ஜிமின் என்ன நீ லவ் பண்ணுறியா ஜிமின்? லவ் பண்ணடா, அப்போ இப்போ கிடையாது, ஏன்னா நீ 7 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜிமின், நான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒன்றும் நீ கிடையாது, ஜங்குக்கு என்னோடய ஹஸ்பண்ட், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஜிமின் அவர் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன ஜிமின்? யாஞ்சின் அது வந்து அப்போ இது இல்லை உன் பிரச்சனை, என்ன சொல்லு ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை யாஞ்சின் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எனக்கு புரியல, ஒழுங்காக சொல்லு ஜிமின், உன் பிரச்சனை தான் என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாஞ்சின்னா, ஜங்குக்கா? ஆமாம், நான் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன், ஒன்றும் கிடையாது யாஞ்சின், நான் முதல்ல உன்னை லவ் பண்ணேன் 6 இயர்ஸுக்கு மேலேயே நான் வெயிட் பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு ஜங்குக் தான் வேணும், நீ கிடையாது. எனக்கு ஒரு கஷ்டம் நம்ம வந்து ஜங்குக் தான் என் கூடயே இருந்தான் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா இறந்தப்போ கூட ஜங்குக் என் கூடயே இருந்தான், என்னை விட்டு போகலை. அவனை நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவனும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், இருந்தாலும் அவன் என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டான். எனக்கு ஜங்குக் மட்டும்தான் வேணும், நீ வேண்டாம் யாஞ்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் என்ன ஜிமின் பேசுகிற நீ? நான் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன், நான் ஜங்குக்கோட மட்டும்தான் இருப்பேன், ஜங்குக்கு என்னோடய ஹஸ்பண்ட், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் நீ என் கூட வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது ஜிமின், நான் பண்ணச்சா தப்பு, உன்னை விட்டு போயிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. யாஞ்சின் அப்படி இல்லை யாஞ்சின், நீ எனக்கு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் யாஞ்சின் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ முதல்ல என்ன லவ் பண்ணல? ஆமாம், இவ்வளோ நாள் நான் லவ் பண்ணேன், ஆனால் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாஞ்சின் கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாச்சும் அட்லீஸ்ட் என்ன நாளைக்கு ஃப்ளைட்டுக்காவது வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்க. புரியுதா ஜங்குக், யாஞ்சின் என்னோடய பாஸ்ட் ஜங்குக், நீ தான் என்னோடய லைஃப், ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்னை விட்டு போக மாட்டேன்ல அப்படின்னு கேட்குறாங்க. போக மாட்டேன் ஜங்குக், நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்குக் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் கிட்ட ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு இருக்காங்க. ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் மறந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் எதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜங்குக்கும் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமினும் ஜங்குக் தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்போ வாசப்பட்டிலே ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணுறாங்க. தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. அம்மா இங்கே என்ன பண்ணுறீங்க, ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்து ஹக் பண்ணுறாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் வாங்க உள்ளே வாங்க, எங்கே போனீங்க காலையில், உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா தொல்லையை காணுமேன்னு பார்த்து வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லுங்க. ஜங்குக் உள்ள சொல்லாத அம்மா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்லி ஜிமின் என் பையன் அந்த 1 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கிட்டேன் ஆண்டி, எங்கே சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே தான் வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. என்னது ஒன்றும் இல்லைம்மா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அம்மா உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, இல்லையே எனக்கு ஒரு வேலையும் இல்லையே, இல்லைம்மா எங்களை பார்க்க வந்திருக்கீங்களே கேட்குறேன். ஒன்றும் இல்லைப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இந்த தாய்க்கிழவி வேறு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஏன் இந்த தாய்க்கிழவி போகவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன ஜங்குக் என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிமின் உங்களுக்கு போய் தோற்று ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அவர் வேலைக்கு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நைட் ஆகிடுது. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூட அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டயர்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் தூக்கம் வந்து ஜங்குக் எனக்கு உங்கள் அம்மா அனுப்பு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே காமிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அம்மா சொல்கிறா எங்கள் அப்பாவுக்கு பசிக்குதான் அப்படின்னாங்க. பசிக்குதா இப்போ தானே சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா பசிக்குதான், சரி நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. அது வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம்மா, பசிக்குதுன்னா இங்கேயே நான் சமைச்சு தர போகிறேன், அதுக்கு எதுக்கு நான் வீட்டுக்கு போகணும், அம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் ஒய் பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து கூப்பிட்றாங்க. என்னங்க எதுக்கு, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன், கொஞ்சமாவது மெச்சூரிட்டியாக நடந்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிமின் நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்து சரிடா கிளம்புறாங்க அப்படின்றாங்க. எடுத்து கும்பிட்றேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொழுப்பு தாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் பாய் ஹேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் வந்து ஹேண்டை போடுறாங்க. இப்போ ஜிமின் தட்டி விடுறாங்க. என்னடா திருப்பி ஃபஸ்ட்டா ஒன்றும் இல்லை ஜங்கு சாரி பழக்க தோசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட கையை பிடிச்சி அவங்க டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு கதவை சாத்துறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னது படுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட கை பிடிச்சி இருக்கிறாங்க. ஜங்குக்கு என்ன ஜங்கு பண்ணுறேன், எனக்கு தூக்கம் வருது ஜங்கு, தூக்கம் வருதா அந்த கதையே கிடையாது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாங்க. ஜங்குக் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறியா, இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை தூக்கிட்டு போகிறாங்க. ஜங்கு கூட ஜங்குக் வேணா ஜங்குக் எனக்கு தூக்கம் வருது ஜங்குக்
தூக்கம் வரதுலாம் இங்கே கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கிட்டே போகிறாங்க. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினோட ரூமில் படுக்க வச்சு கூடு ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் மேலே ஜங்குக் ஓவர் ஆகுறாங்க. இப்போ ஜிம்மி தான் அப்படியே கண்ணு மூடிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டு தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கம் வருதுன்னு சொன்னால தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஆக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்து அப்போ நான் தூங்குடா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜங்குக்கு. இப்போ ஜிம்மி இன்னும் டைட்டாக ஆக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம்மின் தான் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க ரூமில். இப்போ தான் ஜங்குக்கு அப்படியே டயர்டாக வரலே. இப்போ ஜிம்மினா ஜங்குக்கு வந்துட்டியா, என்னாச்சு இவ்வளோ லேட்டா அப்படின்னு கேட்டு ஜங்குக்கோட ஹேர் எல்லாம் கொதி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வெளியே வந்து ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு ஜிம்மின் பா போகலாம். எங்கே போகிற நீ இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மின் பா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நான் வரல அப்படின்றாங்க. டேய் வாடா அவனெலாம் உனக்கு பிடிச்ச இடம் தான் வாடா அப்படின்றாங்க. இல்லை ஜங்குக் நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போலாம் சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் ஜிம்மியை தூக்கிட்டாங்க. ஜங்குக் வேணா நானே இறங்கி கூட வந்துடுறேன் வீட, நானே வரேன் வீட அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, வா அதுக்கு தான் முதல்ல வாண்ண, நீ தான் வரல, வா தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் காரில் உட்கார இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மினா ஜங்குக் எங்கே ஜங்குக் என்னை கூப்பிட்டு போகிறேன்ல கம்மு எல்லாம் உனக்கு பிடிச்ச இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினா என்னை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குடா அப்படின்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போகல, ஒரு நல்ல இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு இடத்துல போய் கார் நிற்கிது. இப்போ ஜிம்மினா தான் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரல, இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே வர மாட்டியா, இப்போ நீ வரையா இல்லை இங்கேருந்து தூக்கிட்டு போட்டா அப்படின்றாங்க. இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா அப்படியே நடந்து வராங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினோட கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன ஜங்குக் இங்கே கூப்பிட்டு வந்திருக்க, அன்றைக்கி ஒரு நாள் சொன்னல என் நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போய்ட்டு வந்திருக்காங்க. ஜிம்மின் தான் ஐஸ்கிரீம் ஷாப்பு தானா, அதுக்கேண்டா போலீஸ் திருடனை பிடிச்சி கூப்பிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உனக்கு ஐஸ் வேணுமா வேணாமா, வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் வராங்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணாலும் வாங்கிக்கவா, என்ன வேணாலும் வாங்கிக்கோ, எல்லா ஃப்ளேவர்லேயும் ஒரு ஸ்கூப் கொடுங்க அப்படின்னு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் நான் பார்த்தா இதெல்லாம் ஓவர் கிடையாது, அநியாயம், இதெல்லாம் இவ்வளோவா சாப்பிடுவேன், வாங்கி தரேன்னு சொன்னல, வாங்கி தர மாட்டியா அப்படின்னு பார்த்து இந்த ஒரு மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஏன் பண்ணிட்டு ஆசைப்பட்டாலே வாங்கி தந்தேன் நான் அவனு கொடுங்க, அவன் கேட்கறதுலாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஐஸ்கிரீம் லேடி தான் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே இல்லை 2 கையிலே ஒரு அப்படி ஒரு 3 டப்பா வச்சுருப்பாரு. கீழே போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு டேபிள் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு போதும், உனக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இதுவே இவ்வளோ இருக்குது, இதில் நான் ஆர்டர் வேறு பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின்னு பார்த்தா இதெல்லாம் ஓவராக தெரியல, எனக்கு ஒன்று கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் இல்லை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒன்று கூட கிடையாதா, நான் உனக்கு வேறு தரேன், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பார்க்குறா, உனக்கு வேணா வாங்கிக்கோ சொன்னால, எனக்கு வயிறு வலிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. அப்பெல்லாம் இல்லைடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினோட நோஸில் லைட்டாக பட்டிருக்கு. இப்போ ஜங்கு தான் அப்படியே அதை லைட்டாக தெளிச்சு விட்டுறாங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு. இப்போ ஜங்கு பார்த்து என்ன பண்ணுற, ஒட்டி இருந்துச்சு அதை தான் தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு தான் அதை தொலைச்சி விடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் சரி போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இதெல்லாம் சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட நீ கையில் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இத்தனைக்கும் நான் கையில் எடுத்துக்கணும், ஆமாம் கையில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் அவர் கையில் அடிச்சிக்கிறாரு. இப்போ ஜிம்மினை பார்த்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொடுக்குறாங்க. இதுவும் காலி ஆயிடுச்சு, அப்போ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வராங்க. 2 பேரும் வாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்குக் வாக் பண்ணி போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினோட கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க.
இப்போ ஜிம்மி இந்த ஒரு இடத்துல நிற்கிறேன், அங்கே பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அழகாக தான் இருக்குது, ஆனால் உன் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி பார்த்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்படிலாம் பண்ணாது ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஐயடா என் ஆள் வைக்கப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மி அக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினா சரி போதும் விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திருப்பி அவரோட உதட்டு சைடில் ஓரமாக பற்றிருக்கு. இப்போ ஜங்குட்டா திருப்பியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்து ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மினா ஜங்குக்கு என்ன பண்ணுற ஜங்கு, ஐஸ்கிரீம் பட்டுருந்துச்சு அதை தான் க்ளீன் பண்ணேன், அது கையால் பண்ண தெரியாது, ஏன்னா நானே பண்ணிப்பேன்ல, அப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணக்கூடாதா ஜிம்மி, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட காலர் பிடிச்சி ஜிம்மின் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 3 வெளிச்சத்தில் அழகாக 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் தங்கமே வாழ்க்கையின் சந்தோஷமே நீதானே தெரியுமா, வண்ணமே கடவுள் தந்த பந்தமே நீதானே புரியுமா, உன்னை தாங்கி பிடிக்கவே கைகள் ஏங்குது, உன்னை அள்ளி கொஞ்சவே மனசு துடிக்குது. ஓகேடா, சண்டே கேர்ளியோட ஃபைனல் பார்ட் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு நல்ல எஃப்எஃப்ல பார்க்கலாம். ஓகே பாய்.